எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரபாகர். வாழ்க்கை வாழ்வதற்கு சேனலில் கதை கேட்போமா பகுதியில் இன்று ஒரு கதை கேட்போம். ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் காசி நகரத்தில் ஒரு இளைஞன் வாழ்ந்துட்டு இருக்கிறான். அவனுக்கு யாரும் கிடையாது. அவன் வேலை என்னென்னா தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு போய் எல்லா வீட்டுக்கும் கொடுத்துட்டு வர்றது. அதுக்குன்னு காசு தருவாங்க. அந்த காசுன்றது அவனுக்கு அன்னைக்கு சர்வே பண்ணுறதுக்கு போதும். வருமானம் வரும், சாப்பிட்றான், நிம்மதியாக லைஃப் போயிட்டு இருக்குது. அவங்ககிட்ட சேர்த்து வைக்கிறதுக்கு எதுவும் கிடையாது. இப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் அவனுக்கு கொஞ்சம் அதிகமாக பணம் கிடைக்குது. ரொம்ப அதிகம் இல்லை, ஒரு பைசானுக்கு அதிகமாக கிடைக்குது. அந்த கிடைச்ச ஒரு காசை பத்திரமா வைக்கணும்ல. அவன் யோசிச்சுட்டு இருக்கும்போது அவன் போகிற வழியில் இருக்கிற அரண்மனை செவரில் ஒரு கல் அப்படி பேத்துட்டு இருக்கும். ஆஹான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், கல்லை என்ன பண்ணுறான், பேத்துட்டு உள்ள அந்த ஒரு பைசாவை போட்டு வச்சுட்டு அந்த கல்லை மூடி வச்சுட்டு எண்ணிக்கிறான். இந்த பக்கம் இருந்து 12, கீழே இருந்து 6 எண்ணிட்டு போயிடுறான். போயிட்டு வழக்கம் போல வாழ்க்கை தொடருது. அதே வேலை, அதே வருமானம், ஒன்றும் மிச்சம் இல்லை. வாழ்க்கை போயிட்டு இருக்குது. கல்யாணம் சொன்னோன்னு என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாம் பார்த்து அவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அந்த பொண்ணுக்கும் அதே வேலை, 2 பேர் சேர்ந்து பண்ணுறாங்க. நம்ம தனியாக பண்ணிட்டு இருந்தால் அவன் சேர்ந்து பண்ணுறாங்க. அதே வருமானம் அவன் குடும்பத்துக்கு கொண்டு போயிட்டு இருக்குது. அந்த சமயத்தில் அந்த ஊரில் ஒரு திருவிழா வருது. கல்யாணம் பண்ணி மனைவி எங்கேயும் கூப்பிட்டு போகல இல்லையா, திருவிழா கூப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு அந்த சேர்த்து வச்ச காசை ஞாபகம் வருது. 1 பைசா ஞாபகம் வருது. அவன் மனைவிட்ட போய், கண்ணே சாயந்தரமாக நம்ம நீங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு நம்ம திருவிழாவுக்கு போகலான்னு சொல்லும்போது, ஐயா அதுக்கு போகிறதுக்கு கூட காசுலாம் என்ன பண்ணுறது அப்படிங்கும்போது, இல்லை என்கிட்ட 1 பைசா இருக்குது, நான் பத்திரமா வச்சுருக்கேன், பாதுகாப்பாக வச்சுருக்கேன், எடுத்து வராங்க, நானும் உங்கள்கிட்ட சொல்லாமல் இருக்கிறேன், எனக்கிட்டே 1 பைசா இருக்குது, நான் வீட்டில் கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லுவாள். 2 பேர் சேர்த்து பண்ணோம்னா நல்லா ஜாலியாக போய் செலவு பண்ணிட்டு வரலாம். அப்போ 1 பைசான்றது பெரிய விஷயம் வச்சுங்களேன். சரி கிளம்பி தயாராரு, நான் போயிட்டு இது அரண்மனையோட தெற்கு பக்கத்தில் சவுத்தில் வச்சுருக்கிறேன், நான் போய் எடுத்து வரேன்னு சொல்லிட்டு அங்கே நடந்து போயிட்டு இருக்கிறான். இடுப்பில் ஒரே ஒரு வேஷ்டி, மேலே ஒன்றும் ட்ரெஸ் எதுவும் கிடையாது, சட்டக்கட்டெலாம் ஒன்றும் போடல, அப்படியே போயிட்டுருக்கான். போயிட்டு இருக்கும்போது அதே நேரத்தில் அரண்மனையில் பயங்கரமான வெக்கை. ராஜாவால் உள்ள உட்கார முடியல. சாமரம் வீசி ஒன்று தாங்கலை. யாரும் உப்பரைக்கு வந்துடுறாரு. 2 பெண்களுக்கு 4 பெண்களை வேச சொல்கிறாரு. வீசிக்கிட்டு எல்லாம் பார்த்தா அவரால் முடியல. ரொம்ப சிரமப்பட்டு இருக்கும்போது பார்த்தா தூரத்தில் ஒரு உருவம் ஜாலியாக பாட்டி பாடிக்கிட்டு அப்படியே ஆட்டம் போட்டுக்கிட்டு சந்தோஷமாக காலில் செருப்பு கூட இல்லாமல் அவர் போயிட்டு இருக்கிறத பார்க்குறாரு. ராஜாவுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. சேவர்களை கூப்பிட்டு, டேய் அவனை போய் கூப்பிட்டு வாங்க, எவனோ ஒருத்தமாக சந்தோஷமாக இந்த வெயிலில் இந்த பொடியில் போயிட்டு இருக்கான், அப்படி கூப்பிட்டு வாங்கன்னு ராஜா சொல்ல வேணும். வேகமாக ஓடி போய் மூச்சிறக்கி போய் அவனை பிடிச்சி, இவனை ராஜா கூப்பிட்றாரு, கிளம்பி வா அப்படிங்கும்போது, நான் முக்கியமான வேலையாக போயிட்டுருக்கேன், ராஜாவோட சொல்லுங்கள், இவன் வர முடியாதுன்னு சொன்னோடனே ஓய்வு ஒரு சாத்தி அவனை வச்சு இழுத்துட்டு வராங்க. ராஜா நாங்கள் போயிட்டு அவனை கூப்பிடும்போது வரமாட்டுறான், ஏதோ முக்கியமான வேலையாக போயிட்டுருக்கேன்னு சொல்கிறான். உடனே என்ன பார்த்து ராஜாவை பார்த்துட்டு, ராஜா நீங்கள் உண்மையுமே ரொம்ப நல்லவர் நினச்சிட்டு இருந்தேன், இவ்வளோ தான் இருக்கிறீங்க, என்னோடய வேலையை கெடுத்து கூப்பிட்டு வந்துட்டீங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்ல உடனே, ஐயோ சாமி மன்னிச்சுக்கிறாப்பா, நான் தெரியாமல் கூப்பிட்டு வந்துட்டேன், சரி என்ன வேலைன்னு போகிற தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லும்போது, அது ஒரு முக்கியமான விஷயம், ரகசியம், நான் ஒரு பொக்கிஷம் வச்சுருக்கிறேன், அதை எடுத்துக்கிட்டு என் மனைவியை கூட்டிகிட்டு நாங்களாம் 2 பேரும் அதுக்கு தேருக்கு போக போகிறோம், ஜாலியாக இருக்க போகிறோம், நீங்கள் போயிட்டுலாம் அப்படின்னு சொன்ன உடனே, எங்கே வச்சுருக்கேன்னு ராஜா கேட்ட உடனே, இந்த தெற்கால தூரத்தில் நீங்கள் வச்சுருக்கிறேன்னு சொன்ன உடனே, சரிப்பா நீ எவ்வளோ வச்சுருக்கேன்னு சொல்லலாமே எங்ககிட்ட அப்படிங்கும்போது, இதெல்லாம் சொல்ல முடியாது, அது ரகசியம் அப்படிமா. ஏன்னா ஒரு 1000 பவுன் இருக்குமான்னு, இல்லை அவ்வளோலாம் இல்லை அப்படிமா. ஒரு 500 பவுனு, 250 பவுனு, 100 பவுனு, 10 பவுனு, 1 பவுனுன்னு சொல்லிட்டு இறங்கி வந்துகிட்டே இருப்பார். பவுனை விட்டு இப்போ காசு போடுவார். 100 ரூபா, 50 ரூபா, 25 ரூபா தலையாட்டே இருப்பான். இல்லைன்னு சொன்ன உடனே இவருக்கு ஒரு மாதிரியாக போயிடும். எவ்வளோ தான் வச்சுருக்கோம் சொல்லிட்டு கடைசியாக 10 பைசா இருக்குமா அப்படிம்பாரு. இல்லை 1 பைசா அப்படிம்பா. சொன்ன உடனே அவர் ரொம்ப பொக்குன்னு போயிடும். அட பாவி, இந்த 1 பைசாவாக போகிறான்னு சொல்லிட்டு ரொம்ப பரிதாபப்பட்டு, அதுக்கப்புறம் நீ போக வேண்டாம், நான் உனக்கு கொடுத்துட்றேன், நீ என்ன பண்ணணுன்னா இப்படி இங்கேருந்து போயிடு அப்படின்னு சொல்கிறாரு. அவன் என்ன பண்ணுறான், ராஜா உங்கள் மனசுக்கு நன்றி, அந்த 1 பைசாவை கொடுங்க, நான் இதையும் சேர்த்து எடுத்துகிட்டு போனால் 2 பைசா ஆகிடும்ல அப்படின்பா. சரிப்பா நான் 2 பைசாவாக தரேன், நான் நீ இப்படியே போயிடு அப்படிம்பாரு. உங்கள் மனசுக்கு மேலும் மேலும் நன்றி, ஏன்னா 2 பைசா தரேன்னு சொல்கிறீங்க, கொடுத்தீங்கன்னா எதையும் சேர்த்து எடுத்துகிட்டு போயிடுவோம், நான் மொத்தம் 3 ஆகிடும்ல அப்படின்பா. இந்த காசை அதிகப்படுத்திட்டே போகிறாரு. 1 ரூபா தரேன், 10 ரூபா தரேன், 100 ரூபா தரேன், 1000 ரூபா தரேன்பாரு, 10,000 ரூபாம்பாரு. கையை கடைசியில் இவ்வளோ தரேன், அவ்வளோ கடைசியாக அவரால் ஒரு அமௌண்ட்டில் நிறுத்தவே முடியாது. எதை சொன்னாலுமே என்ன பண்ணுவான், நாம அதையும் கொடுங்க, சேர்த்து தான் எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். ராஜாவுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. கடைசியாக ராஜா ஒரு முடிவுக்கு வராது. நாட்டிலே ஒரு பாதி தரேன் நான், ஓகேவா அப்படிங்கும்போது யோசிச்சு பார்ப்பான். சரி ராஜா ஒத்துக்கிறேன், ராஜா நீங்கள் இவ்வளோ கஞ்சி கேட்குறீங்க, நான் ஒத்துக்கிறேன், நீங்கள் பாதி கொடுத்தா நான் போயிடுவேன் அப்படின்பான். சரி சொல்லிட்டு, சரி நாட்டை 2 பிரிச்சிட்டேன், உனக்கு எந்த பக்கம் வேணும் அப்படின்னு சொன்ன உடனே அவன் யோசிச்சு பார்த்துட்டு, இந்த தெற்கால பக்கத்துக்கு கொடுங்கன்னு கேட்பான். எங்கே அவன் காசு வச்சுருக்கானோ அந்த பக்கம் தான் கேட்பான். ராஜா இப்போ நீ ஜெயிச்சிட்டேன்னு சொல்லிட்டு அவனை ரொம்ப பாராட்டி அவனுக்கு இன்னும் நல்லா பொண்ணும் பொருள்லாம் கொடுத்துட்டு அவனை அனுப்பிச்சி வைப்பார். என்ன விஷயம் அப்படின்னா, வாழ்க்கையில் நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசுக்கு ரொம்பவும் மதிப்பு ஜாஸ்தி. என்ன தான் கிடைச்சாலும் அது இருக்கிற சுகம் எதுவுமே இருக்காது. அதில் தாத்தா சொல்லுவார், மாமாவும் சொல்லுவார், சம்பாதிக்கிறதுல முதல் செலவு சேமிப்பாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. அதனால் சேமிப்போம், சிக்கனமாக இருப்போம்னு சொல்லிக்கிட்டு என்னை தொடர உங்களுக்கு எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.